குட் மார்னிங்மா. நம்ம இந்த லாஸ்ட் கிளாஸில் வந்து மைக்ரோ மினரல்ஸ் பார்த்துட்ருந்தோம். அதில் பேலன்ஸ் தான் இப்போ இந்த கிளாஸ் பார்க்க போகிறோம். அயனும் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோரின். ஓகேங்களா? ஃப்ளோரின் அப்படின்னா அதுக்கு என்ன கெமிக்கல் அந்த குறியீடு கொடுப்போம் அப்படின்னா F2. சரிங்களா? இன்ட்ரொடக்ஷன் வந்து ஃப்ளோரின் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த ஹாலஜன் குரூப். இது வந்து இதுவும் எல்லாத்துக்குமே இதான் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் இப்படி தான் கொடுப்போம். சரிங்களா? இது வந்து ரொம்ப ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஹாலஜன் குரூப்போட ஒரு எலிமெண்ட்ஸு. ஃப்ளோரைடு இஸ் இன்வால்வ்டு வித் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் போன் ஸ்ட்ரக்சர். இது எதுக்கு மோஸ்ட்லி இதெல்லாம் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அயோடின், அயன், காப்பர் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ஃப்ளோரின் அப்படின்னா வந்து ரொம்ப அதிகமாக கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனால் அது வந்து நம்மளோட போன் ஸ்ட்ரக்சருக்கு வந்து ரொம்ப நம்ம போன் ஸ்ட்ரக்சர் தான் போன் இருக்கிறதுனால தான் நம்மளோட பாடி வந்து ஸ்ட்ரக்சராக இருக்குது. அதனால தான் நம்ம மெயின்டைன் பண்ண முடியுது. அதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. The fluoride salts of calcium are less readily lost from bone during menopause. நம்மளோட போனில் வந்து கால்சியம் வந்து டெபாசிட் ஆகிருக்குன்றதை பார்த்தோம். கால்சியம் அப்போ அது வந்து இந்த கம்மியாக ஆகும்போது, சரிங்களா, இது வந்து அதை பார்த்துக்குது. ஓகேங்களா? அந்த கால்சியம்ன்ற ஒரு மினரல் கம்மியாகும்போது அதுக்கு பதிலாக பேஸாக இது எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரின்றது வந்து பார்த்துக்குது, நம்மளோட போன் ஸ்ட்ரக்சர் கொடுக்குது. ஓகேங்களா? ரெக்கமெண்டட் டெய்லி அலவன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் ஃப்ளோரின் டு மேன். A concentration of 0.5 to 0.8 mg per liter in water is considered a safe limit in this country. நம்ம கண்ட்ரியில் இருக்கிற நார்மல் ட்ரிங்கிங் வாட்டரில் வந்து 0.5 to 0.8 mg per liter வந்து இருக்குது ஃப்ளோரின் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அதிகமானாலும் பிரச்சனை தான். சரிங்களா? இது நம்மளுக்கு எவ்வளோ தேவையான அளவு வேணுமோ அவ்வளோவுக்கு நம்மளுக்கு குடிக்கிற தண்ணியில் இருக்குது அப்படின்றாங்க. இன் டெம்பரேச்சர் கிளைமேட்ஸ் வேர் த இன்டேக் ஆஃப் வாட்டர் இஸ் லோ, த ஆப்டிமம் லெவல் ஆஃப் ஃப்ளோரின் இஸ் ட்ரிங்கிங் வாட்டர் இஸ் அக்செப்டட் அஸ் 1 mg per liter. அதாவது நம்ம வந்து மழை காலத்தில் அதிகமாக தண்ணி குடிக்க மாட்டோம், வெயில் காலத்தில் நிறைய தண்ணி குடிப்போம். அப்போ நீ நினைக்கலாம், அப்போ நம்ம நிறைய தண்ணி குடிக்கும்போது நிறைய ஃப்ளோரின் கிடச்சிடுமே, அப்போ அதனால் டிசீஸ் வருமா? இல்லை மழை காலத்தில் குடிக்காமல் இருக்கமே, இப்போ டிக்ரீஸ் ஆகிடுமே, அதனால் டிசீஸ் வருமா அப்படின்னு கேட்கலாம். அந்த கிளைமேட்டுக்கு தகுந்தபடி இது வந்து சேஞ்ச் ஆகிக்குது வாட்டரில் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? டயட்ரி சோர்சஸ் என்ன, எதுலலாம் இது அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரைடு occurs in soil, water supplies, plants and animals and is a normal constituents of the diet. Okay, drinking water அப்படின்னு பார்த்தீங்கன்னா the main source of fluoride to man is drinking water. The fluoride content of drinking water in this country is about 0.5 mg per liter. ஒரு லிட்டர் குடிச்சிங்கன்னா அதில் 0.5 mg இருக்குது அப்படின்றாங்க ஃப்ளோரின். பட் இன் fluorosis endemic areas, the natural waters have been found to contain as much as 3 to 12 mg of fluorides per liter. அதாவது ஒரு இடத்துக்கு இடம் மாறுபடும். இப்போ சில இடத்துல வந்து நம்ம நார்மலாக அடிப்பைப்பில் அடிக்கிற தண்ணியை வந்து குடிக்கலாம், ஆனால் சில இடத்துல குடிக்க முடியாது, ஒரு ஸ்மெல் வரும், அந்த மாதிரி ஒரு கண்டாமினேட்டடாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரி இடத்துக்கு இடம் வந்து தண்ணி மாறுபடுற மாதிரி அந்த தண்ணியில் இருக்கிற அந்த ஃப்ளோரினோட அளவும் வந்து மாறுபடுது. சரிங்களா? அது எந்த அளவுக்கு மாறுபடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு லிட்டரில் 0.5 mg இருக்கிற ஃப்ளோரின் வந்து 3 to 12 mg வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. சரிங்களா? அடுத்தது வந்து ஃபுட்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூரைட்ஸ் occur in traces in many foods. நிறைய ஃபுட்டில் வந்து இது இருக்குது. பட் சம் ஃபுட்ஸ் such as fish, cheese and tea are rich in fluorine. இதிலலாம் வந்து ஃப்ளோரின் அதிகமாக இருக்குன்றாங்க. The average adult man ingests about 1 mg of fluoride daily from drinking water. நம்ம குடிக்கிற தண்ணியிலேருந்தே 1 mg வந்து கிடைக்கிது நம்மளுக்கு அப்படின்றாங்க. In addition to this, the daily diet may provide 0.25 to 0.35 mg of fluorine. நம்மளோட டெய்லி டயட்லேருந்து நம்மளுக்கு 0.25 to 0.3 mg நம்மளுக்கு கிடைக்குதுன்றாங்க. இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரைடு இன் trace quantities is essential for the development of teeth and bone. டீத் அண்டு போனுக்கு எது நம்ம ஏற்கனவே எது வேணும்னு படிச்சிருந்தோம், கால்சியம் வந்து வேணும்னு படிச்சிருந்தோம்.
அப்போ அதே மாதிரி தான் இந்த ஃப்ளோரினும் நம்மளுக்கு தேவைப்படுது. அடுத்து இட் இஸ் த காம்பினேஷன் வித் விட்டமின் டி ரெக்கார்ட் ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஆஸ்டியோபோரோசிஸ். இந்த ஃப்ளோரின் வந்து விட்டமின் டி கூட சேர்ந்து தான் ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிறதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்குறாங்க. சோடியம் ஃப்ளோரைடு இஸ் ஏ பவர்ஃபுல் இன்ஹிபிட்டர் ஆஃப் த கிளைகோலைட்டிக் என்சைம் எனலைஸ். அதாவது சோடியம் ஃப்ளோரைடு அதுவும் சோடியம் கூட இந்த ஃப்ளோரின் கலந்து சோடியம் ஃப்ளோரைடு அப்படின்ற ஒரு காம்பினேஷனில் இருக்கும்போது அது வந்து எதை தடுக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கிளைகோலைட்டிக் என்சைம் எனலைஸ் அப்படின்னு. கிளைகோ அப்படின்னாவே சுகர்னு அர்த்தம், லைட்டிக்னாவே லைசிஸ் பிரேக் டவுன் அர்த்தம். அந்த சுகர் வந்து குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆகிறத இது தடுக்குது அப்படின்றாங்க. சரிங்களா. அடுத்து ஃப்ளூரோ அசிட்டேட் ஆக்ட் அஸ் ஏ பவர்ஃபுல் இன்ஹிபிட்டர் ஆஃப் அகானிடேஸ் ஆக்டிவிட்டி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கன்வர்ஷன் ஆஃப் சிட்ரேட் டு சிஸ் அகானேட்டேட் ஆஃப் த சிட்ரிக் ஆசிட் சைக்கிள். அதாவது சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் வந்து நீங்கள் பயோகெமிஸ்ட்ரியில் நம்ம பாடியில் நடக்கக்கூடிய ஒரு சைக்கிள். சரிங்களா. ஒவ்வொன்றும் இப்போ கார்போஹைட்ரேட்டு, ப்ரோட்டீன், ஃபேட்டு, மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே வந்து டைஜஷன் ஆகும்போது அப்சர்ஷன் ஆகும்போது நம்ம உடம்புல வந்து ஒரு சைக்கிள் வரும். சரிங்களா. அது வந்து இதாக மாறுது, இது அதாக மாறுது அப்படின்னு படிப்போம்ல, அதுதான் சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அதில் வந்து அந்த சிட்ரிக் ஆசிட் சைக்கிளில் வந்து இந்த ஃப்ளூரோ அசிட்டேட் வந்து ரொம்ப என்னது இதோட ஃபங்க்ஷன் வந்து அதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இதுதான் ரெஸ்பான்சிபிள். அதாவது ஒன்றுலேருந்து இன்னொன்றா மாறும்னு சொல்கிறோம்ல சைக்கிளில், அப்போ அந்த மாற்றத்துக்கு வந்து இது ரொம்ப தேவைப்படுதுன்றாங்க. ஃப்ளூரைடு அயன்ஸ் இன்ஹிபிட் த மெட்டபாலிசம் ஆஃப் ஓரல் பாக்டீரியா என்சைம் அண்ட் டிமினிஷ் த லோக்கல் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆசிட் விச் ஆர் இம்பார்ட்டன்ட் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் டென்டல் கேரீஸ். அதாவது இது வந்து அந்த நம்ம வாயிலே அதிக நேரம் இருந்துச்சு அப்படின்னா அதனால வந்து பாக்டீரியா, வைரஸ் எல்லாமே வந்து அதிகமாக ப்ரொடக்ஷன் ஆகி நம்மளோட பல்லு வந்து அதாவது நம்மளோட டீத்தோ, கம்ஸோ, டங்கோ, நம்மளோட ஓரல் மவுத்தில் வந்து வரக்கூடிய எல்லா இன்ஃபெக்ஷனுக்கும் இது ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்றாங்க. Fluorine forms a protective layer of acid resistance fluoropatite with hydroxy apatite crystals of the enamel. இது வந்து ஃப்ளூரின் வந்து நிறைய ஃபார்மில் வந்து ப்ரொடக்டிவ் லேயரை நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. சரிங்களா. அப்போ அந்த ஆசிட் லேயர் இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு ஆர்கானிசமும் உள்ளே வர்றதுக்கு என்ட்ரி ஆக முடியாது. அப்போ எந்த ஃபார்மில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூரோபெட்டைட் வித் ஹைட்ராக்சி அப்பெட்டைட் கிறிஸ்டல்ஸாக இருக்குது எனாமலில். சரிங்களா. அடுத்தது வந்து டைஜஷன், அப்சர்ப்ஷன், மெட்டபாலிசம் அண்ட் ஸ்டோரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். அடுத்து வந்து டைஜஷன் பார்த்திங்கன்னா சால்யூபிள் ஃப்ளூரைட்ஸ் ஆர் ரேப்பிட்லி அப்சர்வ்டு ஃப்ரம் த ஸ்மால் இன்டெஸ்டைன். எல்லா மினரல்ஸுமே மோஸ்ட்லி ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் அப்சர்வ் ஆகுது. இது ஒரு குழுக்கு மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் நாட் சிந்தசைஸ்டு இன் த பாடி அண்ட் மஸ்ட் பி டேக்கன் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் சோர்சஸ் ஆஃப் ஃபுட்டு. இது வந்து நம்மளோட பாடியில் சிந்தசைஸ் ஆகாது, உருவாகாது, வெளியிலேருந்து நம்ம சாப்பிட்றது மூலயமா தான் நம்மளுக்கு கிடைக்கும். Fluorine is an essential component of nervous system functions, health of bone, teeth and deficiency may result in soft tissue damage. நம்மளோட நரம்பு மண்டலத்துக்கும் நர்வ்ஸ் டிஷ்யூக்கும் இது தேவைப்படுது, போன்ஸ் அண்ட் டீத்துக்கும் தேவைப்படுது. அப்போ என்ன எதுக்கெல்லாம் நம்மளுக்கு கால்சியம் அந்த இதெல்லாம் தேவைப்படுதோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் இதுவும் பண்ணுது. இது வந்து டிஃபிஷியன்ஸ் ஆகிடுச்சி அப்படின்னா நம்மளோட டிஷ்யூ டேமேஜ் வந்து நம்மளுக்கு ஏற்படும். சரிங்களா. எஃபெக்ட்ஸ் ஆஃப் டிஃபிஷியன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின் இஸ் ஆஃபன் கால்டு எ 2-edged sword. இது வந்து 2 edged sword அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்ஜெக்ஷன் ஆஃப் லார்ஜ் அமௌண்ட் இஸ் அசோசியேட்டட் வித் டென்டல் அண்ட் ஸ்கெலட்டல் ஃப்ளூரோசிஸ் அண்ட் இன்அடிக்வேட் அமௌண்ட்ஸ் வித் டென்டல் கேரிஸ். அதாவது இதை நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் அதான் 2-edged swordன்னு சொல்கிறோம். இதை நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு டென்டல் கேரிஸ் வரும். இது இல்லாமல் போயிட்டாலும் டென்டல் கேரிஸ் மீன்ஸ் அதான் டென்டல் அண்ட் டீத் ப்ராப்ளம்ஸ் வரலாம். இது அதிகமானாலும் வரும், கம்மியானாலும் வரும். சரிங்களா. அதுதான் 2-edged sword அப்படின்னு ஒரே ப்ராப்ளம் தான், அதிகமானாலும் வரும், கம்மியானாலும் வரும் அப்படின்றாங்க. டென்டல் ஃப்ளூரோசிஸ் அப்படின்னு இதுதான் மெயினாக இதில் வரக்கூடிய டிசீஸ். அதனால் பாருங்கள், இன் யங் சில்ட்ரன் த டிசீஸ் அஃபெக்ட்ஸ் ஒன்லி த டீத்தை வந்து அஃபெக்ட் பண்ணும். இது திஸ் இஸ் நோன் அஸ் டென்டல் ஃப்ளூரோசிஸ். க்ரானிக் டென்டல் ஃப்ளூரோசிஸ் ரிசல்ட் வென் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஃப்ளூரைட் இஸ் ட்ரிங்கிங் வாட்டர் இஸ் இன் எக்ஸஸ் ஆஃப் 2 parts per million. அதாவது அதிகமான ஃப்ளூரின் வந்து நம்ம குடிக்கிற தண்ணியில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்மளோட டென்டலை வந்து பாதிக்குது. த டீத் லாஸ் தேர் ஷைனி அப்பியரன்ஸ் அண்ட் சால்கி ஒயிட் பேட்சஸ் டெவலப். நம்மளோட டீத்தில் வந்து ஷைனிங்காக இருக்கிற அந்த தன்மை போய் ஒயிட்டாக பேச்சஸ் வந்து படிகிற தன்மை வந்துடும் நம்ம குடிக்கிற தண்ணியில் வந்து ஃப்ளூரின் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா.
This is known as mottled enamel and is an early sign of dental fluorosis. அதை நம்ம என்ன சொல்வோம், mottled enamel அப்படின்னு சொல்கிறோம். At higher concentration of fluoride, some dark brown stains appear on the teeth. அதிகமாக நம்ம தண்ணியில் வந்து ஃப்ளோரைடு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்மளோட பல்லில் வந்து இந்த ப்ரௌன் கலர் வந்து அந்த ஸ்ட்ரெயின் இருக்கிறதுக்கு இது காரணமாக இருக்குது. In several cases, loss of enamel is observed. Molting is best seen on the incisors of the upper jaw. Incisors நம்மளோட டீத்தோட டைப்ஸ் படிச்சிருப்பீங்க, இன்சிசஸ், canine, மோலார் அப்படின்லாம். அதில் வந்து இந்த இன்சிசஸ் அந்த டீத் அப்பர் ஜாவில் உள்ள இன்சிசஸ் டீத்தை தான் இது ரொம்ப அதிகமாக பாதிக்குது அப்படின்றாங்க. சரிங்களா, இதுதான் டென்டல் ஃப்ளோரோசிஸ். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸ்கெலட்டல் ஃப்ளோரோசிஸ். இன் ஆல்டர் பீப்புள் த டிசீஸ் அஃபெக்ட்ஸ் த போன்ஸ், டெண்டான்ஸ் அண்டு லிகமெண்ட். நம்ம போன்னாவே அதாவது ஜாயின்னாவே இது எல்லாமே இருக்கிறதுக்கு பேர் தான் ஜாயின். ஓகேவா, அந்த ஸ்கெலட்டல் போனில் இருக்கிற டெண்டான், அடுத்தது லிகமெண்ட்ஸ், இது எல்லாத்தையுமே இது பாதிக்குது. திஸ் இஸ் known as skeletal fluorosis. Excess of fluoride 20 to 80 mg daily for several years leads to bone fluorosis with symptoms resembling arthritis. நம்ம அதிகமாக அதாவது என்ன செவரல் இயர்ஸாக வந்து ஃப்ளூரைடு அதிகமாக இருக்கிற தண்ணியவே நம்ம குடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஆர்த்ரைட்டிஸ் வந்து வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. chronic fluorine intoxication through drinking water containing excessive amount of fluorine over 10 ppm அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு fluorine intoxication வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. there is increased density and hypercalcification of the bone of the spine, pelvis and limbs. அது டென்சிட்டினா அதோடைய அடர்த்தி அது வந்து அதிகமாகிடுது. இன்னொன்று வந்து ஹைப்பர் கால்சிஃபிகேஷன் அப்படின்னா கால்சிஃபிகேஷன்னாவே அதில் ஏதாவது வந்து டெபாசிட் ஆகிறது. அப்போ ஹைப்பர் கால்சிஃபிகேஷனாக அதிக அளவில் வந்து டெபாசிட் ஆகி நம்மளுக்கு வந்து நிறைய டிசீஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்தெந்த இடத்துலலாம் ஸ்பைனில், பெல்விஸில், லிம்ஸில். திஸ் இஸ் ஃபாலோட் பை பெயின் அண்ட் ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த stiffness of the back and later of joints of limbs and neck movement. அதில் வந்து கால்சிஃபிகேஷன் ஆக ஆக நம்மளால் அந்த ஜாயிண்ட்டை வந்து மூவ் பண்ணவே முடியாது, ஸ்டிஃப்னஸ் ஆகிடும் அந்த ஜாயிண்ட்டு. அந்த மாதிரி பெல்விஸ், ஹிப் ஜாயிண்டில் இருக்கலாம், பேக்கில் இருக்கலாம், ஸ்பைனல் கார்டில், லிம்ஸில் இருக்கலாம், அப்பர் லிம்ப் அண்ட் லோயர் லிம்ப், இதில் எதில் வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா, இதுதான் வந்து ஸ்கெலட்டல் ஃப்ளோரோசிஸ். அடுத்து டென்டல் கேரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், ஸ்கெலட்டல் ஃப்ளோரோசிஸ்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்களால அதை வந்து ஸ்ட்ரெயிட்டன் பண்ண முடியாது, அதை வந்து மூவ் பண்ணவே முடியாது அந்த ஜாயிண்ட்டை. ஓகேங்களா, அது டென்டல் கேரீஸ் பார்த்திங்கன்னா ஃப்ளூரிட் லெவல் பிலோ 0.5 mg per liter ஆர் யூஷுவலி அசோசியேட்டட் வித் ஏ ஹை ப்ரிவலன்ஸ் ஆஃப் டென்டல் கேரீஸ். நம்ம குடிக்கிற தண்ணியில் ஃப்ளூரைடு வந்து 0.5 mg per liter கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு டென்டல் கேரீஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அடுத்து டாக்ஸிசிட்டி. இது அதிகமாச்சுன்னா தான் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு, ஹைப்பர் கால்சிஃபிகேஷன் ஆஃப் போன் அண்ட் ஸ்பைன் அண்ட் பெல்விஸ், லிம்ஸ். திஸ் இஸ் ஃபாலோட் பை பெயின் அண்ட் ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த பேக் அண்ட் லேட்டர் ஆஃப் ஜாயிண்ட் ஆஃப் போத் லிம்ஸ் அண்ட் நெக் மூமெண்ட். இது நம்ம ஏற்கனவே அதிலே பார்த்தாச்சு. ஓகேங்களா, இதுதான் ஃப்ளூரினோட அதாவது டிஃபிஷியன்சிஸ். ஓகேங்களா, அடுத்தது வந்து ஜிங்க்கு வந்து நம்ம என்ன குறியீடு கொடுக்குறோம் அப்படின்னா ZN. ஓகேங்களா, ஜிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா about 2 to 3 gram of zinc is present in the adult body. நம்மளோட பாடியில் 2 to 3 gram வந்து ஜிங்க் இருக்குது. இட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் வைட்லி இன் ஆல் டிஷ்யூஸ். எல்லா டிஷ்யூஸ்லேயுமே இந்த ஜிங்க் இருக்குது. பட் நாட் ஈவன்லி, எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இல்லை. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம்ல, சில இப்போ வந்து கால்சியம், இப்போ இந்த ஃப்ளூரைட் பார்த்திங்கன்னா போனில், டீத்தில் அதிகமாக இருக்குது, மற்ற எல்லாத்துலேயும் கம்மியாக இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம்ல. அந்த மாதிரி எல்லாத்துலேயும் இருக்குது, ஆனால் எல்லாத்துலேயும் ஈக்குவல் லெவலில் இல்லை. High concentration are found in the eye, especially the iris, bone, prostate and prostatic secretion and in the hair. இதிலெல்லாம் அதிகமாக இருக்குது. ஐயில், ப்ரோஸ்டேட்டில், ப்ரோஸ்டேட்டிக் செக்ரீஷன்ஸில், ஹேரில், இதிலெல்லாம் வந்து ஜிங்க் அதிகமாக இருக்குன்றாங்க. இந்த blood about 85% of the zinc is in the RBC. பிளட்டில் இருக்கிற ஜிங்க்கில் 85% எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா RBC, ரெட் பிளட் செல்லில் தான் அதிகமாக இருக்குது.
டெய்லி ரெக்கமெண்டட் அலவன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் 1 to 3 இயர்ஸ் வந்து 5 mg per day தேவைப்படுது. 4 to 6 இயர்ஸ்க்கு 7 mg, 7 to 9 இயர்ஸ்க்கு 8 mg, அப்படி ஒன்று கம்மியாகிட்டு வருது பாருங்கள். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 10 to 12 இயர்ஸில் 9, 13 to 15 இயர்ஸில் 11 mg, 16 to 17 இயர்ஸில் 12 mg, அடல்ட் மென்னுக்கு வந்து 12 mg per day, உமனுக்கு வந்து 10 mg per day. உமன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு லாக்டேட்டிங் 6 to 12 month வரைக்கும் 12 mg per day வந்து தேவைப்படுது. டயட்ரி சோர்சஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன் வைட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் ஃபுட் ஸ்டப்ஸ் போத் வெஜிடபிள் அண்ட் அனிமல் ஆரிஜின் ரெண்டுத்துலேயுமே வந்து நிறைய ஜிங்க் இருக்குது. பட் த பயோ அவைலபிலிட்டி ஆஃப் ஜிங்க் வெஜிடபிள் ஃபுட்ஸ் இஸ் லோ. அதாவது பயோ அவைலபிலிட்டினா அப்படி எக்ஸாக்டாக ஜிங்க் இருக்கிற ஃபுட்டு வந்து நம்மளுக்கு வெஜிடபிள்ஸ் கிடைக்கிறது வந்து கம்மியாக தான் கிடைக்கிது. அனிமல் ஃபுட் சச்சஸ் மீட், மில்க் அண்ட் ஃபிஷ் ஆர் குட் சோர்சஸ். அது வெஜிடபிள் சோர்ஸை விட அனிமல் சோர்ஸில் நிறையா இருக்குது. அது நம்மளுக்கு கிடைக்கிறது ஜிங்க் வந்து நிறையா கிடைக்கிது அப்படின்றாங்க. பார்லியில் வந்து 207 mg per gram கிடைக்குதான். ப்ரெட்டில் வந்து 2.4 mg, கார்ன் 2.5, வீட் ஹோல் வீட்டில் வந்து 3.5, வீட்டில் வந்து 14 mg per gram. அடுத்து வந்து பல்சஸில் 3.5 mg, நட்ஸ் அண்ட் ஆயில் சேஸில் 0.5 mg, செரியில் வந்து 0.2 mg, ஆரஞ்சு 1.8 mg, எக்கில் வந்து 5.2 mg, யாக்கில் வந்து 0.8 mg, லிவரில் வந்து 0.8 mg, கவு மில்கில் வந்து 1.03 mg, கேரட்டில் வந்து 1.2 mg, பொட்டேட்டோவில் 0.2 mg, ஸ்பினாச்சில் வந்து 0.5 mg. இதில் எதில் வந்து அதிகமாக ஜிங்க் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்லியில் கிடைக்கிது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எக்கில் கிடைக்கிது. அப்போ நம்ம இதை சாப்பிட்டாவே நம்மளுக்கு ஜிங்கோட இது வந்து சோர்ஸஸ் நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிடும். சரிங்களா? அடுத்தது வந்து ஃபங்க்ஷன். ஜிங்கோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரெக்கார்ட் ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் இன்சுலின் பை த பேன்க்ரியாஸ் அண்ட் ஃபார் த இம்யூனிட்டி ஃபங்க்ஷன். இதோட மெயின் வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேன்க்ரியாஸில் தானே இன்சுலின் ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகுது. இப்போ இன்சுலினோட ஃபங்க்ஷன் என்ன? ரெகுலேஷன் ஆஃப் குளுக்கோஸ் லெவல் இந்த பிளட்டில் வந்து குளுக்கோஸ் லெவலை மெயின்டைன் பண்ணுறது. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு இந்த ஜிங்க்கும் கூட கம்மியாக இருக்கலாம். சரிங்களா? இந்த ஜிங்க்கு கம்மியாக இருக்கிறதுனால இன்சுலின் கம்மியாக சுரக்கலாம். அப்போ இன்சுலின் கம்மியாக சுரக்கிறதுனால பிளட்டில் குளுக்கோஸ் லெவல் வந்து அதிகமாகிடுது. அப்போ பேஸ் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம எப்பொழுதுமே கோரிலேட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? அப்போ வந்து சுகர் லெவலை ஒருத்தவங்களுக்கு டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? நம்ம ஜிங்க் அதிகம் உள்ள சோர்ஸஸை கூட நம்ம கொடுக்கலாம் அவங்களுக்கு. இட் இஸ் ஆக்டிவ் இன் மெட்டபாலிசம் ஆஃப் குளுக்கோஸ் அண்ட் ப்ரோட்டீன். குளுக்கோஸ் வந்து மெட்டபாலிசம் பண்ணுறதுல அதிக ஃபங்க்ஷன் இது இருக்குது. இட் இஸ் ரெக்கார்ட் ஃபார் கனெக்டிவ் டிஷ்யூ, இன்டெகிரிட்டி, இம்யூன் ரெஸ்பான்ஸ், ஃபார்மேஷன் ஆஃப் என்சைம்ஸ் அண்ட் இன்சுலின் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். இதில் எல்லாத்துலேயுமே அதோட ஆக்ஷன் இருக்குது. ஆஸ் ஏ கோஃபேக்டர் இந்த சிந்தசிஸ் ஆஃப் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ. டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ வந்து சிந்தசிஸ் உருவாக்குறதுல இது வந்து ஒரு கோஃபேக்டராக செயல்படுது. வாட் இஸ் மீன் பை டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ? நான் தானே செல் எடுத்தேன் உங்களுக்கு. டிஎன்ஏனா டிஆக்சிரிபோநியூக்ளிக் ஆசிட். ஓகேங்களா? ஆர்என்ஏனா ribonucleic acid. ஓகேங்களா? It is important in cellular systems that undergo rapid turnover as in the gastrointestinal tract including the taste buds. இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லுலர் இம்பார்ட்டன்ட் ஒர்க். இதோட இன்னொரு ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேபிட் டர்னோவர். இப்போ எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்ல, இப்போ ஒரே டைம்லேயே நீ வந்து ஒரு சாப்பாடு சாப்பிட்ற, அதில் வந்து எல்லா டேஸ்ட்டுமே கலந்துருக்கும். என்ன, ஒரு ஸ்வீட்டு, ஒரு காரம், இல்லை பிட்டர், இல்லை சோர் எல்லாமே கலந்துருக்குன்னு வச்சுக்கேன். அப்போ அதை வாயில் வச்சோடனே உனக்கு அந்த காரமும் தெரியும், அந்த ஸ்வீட் டேஸ்ட்டும் தெரியுது. எப்படி ரெண்டும் ஒரே நேரத்தில் தெரியும்? உன்னோட நாக்கில் வந்து டேஸ்ட் பட் வந்து அங்கங்கேயும் எட்டக்கெட்டக்க இருக்குது. எப்படி ஒரே நேரத்தில் எல்லாமே வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து இந்த ஜிங்க் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா? Thus zinc plays a role in the sensory system that control food intake. நம்மளோட சென்சரி சிஸ்டம். அப்போ சென்ஸ் உரைக்குது அப்படின்னு அந்த டேஸ்ட் பட்டு சொன்னால் தானே அந்த சென்ஸ் வந்து மூளைக்கு போய்ட்டு ஐயோ இது உரைக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ அந்த சென்சரி சிஸ்டத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது இந்த ஜிங்க் தான். சரிங்களா? அது இது இம்பார்ட்டன்ட் ரோல். அப்போ தீஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஜிங்க்.
அடுத்தது டைஜஸ்டிவ் அண்டு அப்சர்ப்ஷன். த மெயின் சைட் ஆஃப் அப்சர்ப்ஷன் இன் த ஜிஜினம். அப்சர்ப்ஷன் வேரிஸ் ஃப்ரம் 12% to 59%. இது எங்கே அப்சர்ப்ஷன் ஆகுதுன்னா ஜிஜினத்தில் அப்சர்ப்ஷன் ஆகுது. ஏற்கனவே பார்த்தது டியோடினம், இது ஜிஜினத்தில் அப்சர்ப்ஷன் ஆகுது. ஜிங்க் நீட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்டு proteases to release zinc from attachment to protein and nucleic acid. Zinc வந்து hydrochloric acid and proteases to release zinc from attachment to protein and nucleic acid. அதாவது ப்ரோட்டீன் கூட இது அட்டாச் ஆகி அந்த நியூக்ளிக் ஆசிட்ஸ் அதுலேருந்து, அதாவது அந்த ப்ரோட்டீனும் நியூக்ளிக் ஆசிட்டும் அட்டாச் ஆகி அதுலேருந்து பிரிஞ்சு வருதில்ல, அதுதான் வந்து ரிலீஸ் பண்ணுது, அந்த ஜிங்க் ரிலீஸ் பண்ணுது. சரிங்களா? எதுனா இந்த ப்ரோட்டீனோட நியூக்ளிக் ஆசிட் அட்டாச்மெண்ட் ஆகிருக்கிறது ரிலீஸ் ஆகும்போது இது வந்து ஜிங்க் வந்து ரிலீஸ் ஆகுது. சரிங்களா? அப்சர்ப்ஷன் இன்டு த என்ட்ரோசைட் இஸ் via a carrier mediated process with low level of consumption and some simple diffusion with higher consumption. அதாவது அப்சர்ப்ஷன் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டால் அதிகமாகவும் கம்மியாக எடுத்துக்கிட்டால் கம்மியாகும். அதுக்கு தகுந்தபடி அது மாறிக்குது, மீடியேட்டட் ப்ராசஸ் பண்ணிக்குது. சரிங்களா? எனர்ஜி எவ்வளோ எனர்ஜி நம்மளுக்கு தேவையோ அதுக்கு தகுந்தபடி இது அப்சர்ப்ஷன் ஆகிக்குது. ஓகேங்களா? அடுத்து ஸ்டோரேஜ். எங்கே ஸ்டோரேஜ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, an adult men weighing 70 kg contain approximately 1.4 to 2.3 gram of zinc in the body. இப்போ ஒருத்தவங்க 70 கிலோவில் இருக்காங்க அப்படின்னா அவங்க பாடியில் வந்து 1.4 to 2.3 gram of zinc வந்து இருக்குது. இட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. இது வந்து பாடியில் எல்லா பார்ட்ஸ்லையுமே டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஹையாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் அண்டு ப்ராஸ்டேட்டில் இருக்குது. ஆவரேஜாக வந்து ஸ்கின் அண்டு அதுலேயும் ஸ்கின் அண்டு ப்ராஸ்டேட்லேயும் ஆவரேஜ் லெவல்லையும் இருக்கும். லோ லெவலில் வந்து கிட்னி, மசில், ஹார்ட்டு, பேன்க்ரியாஸ் அண்ட் ஸ்ப்ளேனில் இருக்குது. ரொம்ப லோ லெவல் தான் பிரெயின் அண்டு லங்ஸில் இருக்குது. ஸ்டோரேஜ் ஆகிருக்கிறது இந்த ஜிங்க் வந்து ஸ்டோரேஜ் ஆகிருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. சரிங்களா? அடுத்து வந்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் டெஃபிஷியன்சி. என்ன டெஃபிஷியன்சி வரலாம் ஜிங்க்னால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டெஃபிஷியன்சி ஆஃப் ஜிங்க் லீட்ஸ் டு impaired wound healing, decreased sensation of taste and small skin lesions, delayed growth. இதெல்லாம் வந்து அதாவது புண்ணு வந்து ஆறாது, அவ்வளோதான் ஜிங்க் கம்மியாக இருந்தால். சரிங்களா? அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து புண்ணு ஆறவே ஆறாது. அப்போ அவங்களுக்கு ஜிங்க்கும் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அது மாதிரி நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து கம்மியாக இருந்துச்சு, இப்போ கூட சொல்லுவாங்க டேஸ்ட் கம்மியாக இருக்கிறதுனால கொரோனா வந்துருச்சு அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க நிறைய பேர். அப்போ நம்மளுக்கு வந்து என்னது டேஸ்ட்லாம் தெரியல அப்படின்னா நம்ம வந்து ஜிங்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? Zinc deficiency leads to retarded growth, sexual infantilism, multiple infections, disorder in taste and skin disorder. ஓகே, இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஜிங்க்னால வரக்கூடிய டிசீசஸ். நம்மளோட க்ரோத் வந்து ரிட்டார்ட் கம்மியாகலாம். செக்ஷுவல் இன்ஃபேன்டிலிசம்னா அதில் வந்து அந்தளவுக்கு என்னது ஒரு இன்வால்வ்மெண்ட் இல்லாமல் இருக்கலாம். மல்டிபிள் இன்ஃபெக்ஷன்ஸ், எங்கே வேணாலும் இன்ஃபெக்ஷன் ஈஸியாக நுழையலாம். டிசார்டர்ஸ் இன் டேஸ்ட்டில் வந்து டேஸ்ட் டிசார்டர்ஸ் வரலாம், ஸ்கின் டிசார்டர் வரலாம். ஓகேங்களா? ஸ்கின் டிசார்டர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்கேலிங், கிராக்கிங் ஆஃப் த பாஸ். அதாவது ஸ்கேலிங் அப்படின்னா தோல் பேர்ந்துக்கிட்டு வருதில்ல அது, அப்புறம் வந்து கிராக்கிங் வெடிப்பு வருதில்ல அது, இதெல்லாம் வந்து வரலாம் ஜிங்க் கம்மியாக இருக்கிறதுனால. அலோபீஷியா, லாஸ் ஆஃப் ஹேர், ஜிங்க் நம்மளுக்கு உடம்புல கம்மியாக இருக்கிறதுனால. ஏன்னா ஹேரில் போய் இது ஜிங்க் வந்து ஸ்டோரேஜ் ஆகுதுன்னு பார்த்தோம்ல, அப்போ ஹேர் லாஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்போ ஜிங்க் வந்து கம்மியாகுதுன்னு அர்த்தம். இப்போ ரிட்டார்டேஷன் ஆஃப் க்ரோத் ஃபெயிலியர், அப்புறம் டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ் இந்த ஃபீமேல் அண்ட் மேல் ரிப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ், அதிலலாம் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா இந்த ஜிங்க் கம்மியாக இருக்கிறதுனால கூட இருக்கலாம். அனீமியா வரலாம். அடுத்து டாக்ஸிசிட்டி அதிகமான என்ன வரும்னா இப்போ நம்ம முன்னாடியே பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? ஸ்மால் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அடுத்து ஹைப்போகோனடிசம் இருக்கும், மைல்டு அனிமியா இருக்கலாம், லோ பிளாஸ்மா ஜிங்க் அக்கர்ஸ் இன் ஓல்டர் சில்ட்ரன் அண்ட் அடலசன்ஸ், சப்ரஸ்டு டேஸ்ட்டு, ஓடர் ஆக்டிவிட்டி, இது எல்லாமே கம்மியாக இருக்கலாம். சரிங்களா? அதை வந்து ஆக மொத்தம் சென்சேஷன் பண்ணுற எல்லாமே கம்மியாக இருக்கலாம். ஏன்னா சென்சரி ஃபங்க்ஷன்ஸுக்கு தேவையானது வந்து இந்த ஜிங்க்குன்னு பார்த்தோம். அப்போ ஜிங்க் கம்மியாகிடுச்சுன்னா எல்லா விதமான சென்சேஷனுமே நம்மளுக்கு வந்து கம்மியாகிடும். சரிங்களா? ஓகே, இந்த கிளாஸில் இது ரெண்டும் போதும். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து காப்பர் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.